வரலாறு எப்படி சரியாக கணிக்கப்பட முடியும்? கல்வெட்டுக்கள், இலக்கிய நூல்கள், அகழ்வாராய்ச்சிகள். கல்வெட்டு பொய் சொல்லும். இலக்கியம் மிகைப்படுத்தும். மிகைப்படுத்தும். விஞ்ஞானபூர்வமாக, அறிவியல் பூர்வமாக, மனமார்ச்சரியங்கள் இன்றி நடத்தப்படுகின்ற அகழ்வாராய்ச்சிகள் மட்டும்தான் உண்மையை மட்டும் சொல்லும். இதுல என்ன வசதினா, அகழ்வாராய்ச்சி பண்ணும்போது எது நமக்கு பெரிய விஷயம்னா, அந்த அகழ்வாராய்ச்சியில நம்ம கண்டுபிடிக்கிறோம், நம்முடைய பாடல்கள்ல சொல்லப்பட்டவைகள் பல பகுதிகள். சோசியல் ஹிஸ்டரி அப்படிங்கிறது உண்மைதான். பொய் இல்லை. அப்ப நம்முடைய பழமை நமக்கு தெரியுது. தே கன்ஃபர்ம். இப்படித்தான் நம்ம பார்க்கணும். அதனால தமிழர்களுக்குன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நாகரிகம் இருக்கிறது. தொல் நாகரிகம் உள்ள மனித குழுமங்களில் ஒரு குழுமம் தமிழ் இனம்ங்கிறதுல சந்தேகமே கிடையாது. நம்முடைய உண்மையான பெருமையை நம்ம உணர்ந்துக்கணும். அப்படி உணரணும்னு சொல்லி ம். நம்ம மனசுல எடுத்துக்கிட்டோம்னா, பொய்மைகளுக்கு இடம் கொடுக்கவே மாட்டோம். முதல்வருடைய அறிவிப்பு மிக மிக முக்கியமான அறிவிப்பு. அதாவது இத சொன்னா தான் பரிசு கிடைக்கும்